இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறுமா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருந்துச்சு. கடைசியா எனக்கு ஒரே ஒரு டவுட் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் கேட்டாரு பாருங்க. ஏன் நண்பா, இந்த கூட்டம்லாம் சும்மா கூடுற கூட்டம் தானா, இதெல்லாம் ஓட்டா மாறாதுன்னு சொன்ன போது அங்க ஒரு ஆர்ப்பரிப்பு வந்தது பாருங்க. அதுல ஒரு எனர்ஜி இருந்துச்சு பாருங்க. அந்த எனர்ஜியை விட நீங்க எங்க வேணாலும் பாருங்க, முக்கியமா இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்த பெண்கள், அங்க இருக்கக்கூடிய ஆண்கள், அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் ரொம்ப கிளாரிட்டியா பேசுறாங்க. இந்த கிளாரிட்டி அவங்களுக்கு பயம் கொடுக்குது. ஆளும் கட்சிக்கும் பயம் கொடுக்குது, அதிமுகக்கும் பயம் கொடுக்குது. அந்த கிளாரிட்டி பயம் கொடுப்பதற்கான காரணம் இந்த அளவுக்கு கிளாரிட்டியான யங் ஜெனரேஷன் உள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது தான். இந்த அளவுக்கு கிளாரிட்டியான பக்காவான ஒரு படை விஜய் அவர்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் அவரை ஒரு ஷீல்டு மாதிரி பாதுகாத்து வருகிறது அப்படிங்கிறது தான். இந்த மாதிரியான ஒரு படையை வைத்து விஜய் அவர்கள் 2026 தேர்தலை சந்திக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு பயம் தான். இந்த பயம் கண்டிப்பா ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகக்கும் அள்ளு விட்டுருக்கும். அவர் கேட்கிறாரு பார்த்தீங்களா, ஏன் மக்கா அப்படின்னு சொல்லி, ஏன் தோழா, ஏன் நண்பா அப்படிங்கிற அந்த கேள்விக்கும் மிஸ்டர் சிஎம் சார் அப்படிங்கிற அந்த எக்கோக்கும் ஏகப்பட்ட பேர் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். ஒண்ணுமே இல்லைங்க, இதெல்லாம் ஒரு கூட்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப நினைக்கிறாங்க இதெல்லாம் ஒரு புரட்சியா இருக்கலாம், ஒருவேளை இதெல்லாம் எழுச்சியா இருக்கலாம், ஒருவேளை இதுதான் நமக்கான ஒரு தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான விதியா கூட இருக்கலாம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எத்தனையோ பேர் பேசினதுக்கு யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க பார்த்துக்கோங்க. ஆனா விஜய் அவர்கள் பேசணுன்னே மா சுப்பிரமணியம் அவர்கள் பதில் சொல்றார்.